தமிழ் பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்தனுக்கும் நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பதில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க வரோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்ல மிகப்பெரிய பேங்க் தெரியும். சரி, ஓகே, இந்த பேங்க்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பிஃபோர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் வச்சு நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமா கார்டு மூலியமா வந்து டிரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டு இருந்தோம். இதுக்கும் அடுத்தபடியா இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகத்துக்கு தான் மாற போறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 1 year 2 year பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகத்துல நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து செய்யறோம். டிஜிட்டல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் தேவை கிடையாது. இதுவரையிலும் எஸ்பி பேங்க் பாத்தீங்கன்னா வந்து 90 கோடி டெபிட் கார்டும் 3 கோடி கிரெடிட் கார்டு வந்து மக்களுக்கு வந்து வழங்கி இருக்காங்க. சோ இது எல்லாமே கேன்சல் பண்ண போறாங்க. கேன்சல் பண்ணிட்டு இனிமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு மட்டும் இருந்தா போதும். நம்ம போய் பேங்க்ல வந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஷாப்ல போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணாலும் சரி, சோ பேங்க்ல டைரக்டா நீங்க வந்து பேமெண்ட் வந்து பணவர்த்தனை வந்து செஞ்சாலும் சரி, உங்ககிட்ட வந்து 6 digit நம்பரும் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு மட்டும் இருந்தா போதும் நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து செஞ்சுக்கலாம். ஏடிஎம் கார்டு யாருக்குமே வந்து அவசியம் வந்து கிடையாது. இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் உலகத்துக்கு மாற போறோம் அப்படின்ற அப்டேட் எல்லாராலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கையில ஏடிஎம் கார்டு இருக்கு. சோ இந்த ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு பேங்க்ல போய் டிரான்ஸ்ஃபர் மணியை வந்து எடுக்கிறேன். சோ மணி எடுக்கும் போது பக்கத்துல இருக்கும் போது என்னோட ஏடிஎம் கார்டே மாத்திட்டு வந்து காசு வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆன்லைன்ல வந்து ஓடிபி வந்து கேட்கறாங்க, கார்டுடைய நம்பர் கேட்கறாங்க, எக்ஸ்பிரி டேட் வந்து கேட்டு ஈஸியா வந்து திருடிட்டு மணியை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. கார்டு நம்ம கையில இருக்கும் போது இதெல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சோ இன்னும் என்னெல்லாம் வந்து செய்வாங்க அப்படின்றது யோசிக்கவும் முடியாது. சரி, ஓகே, இந்த அப்டேட் கூட பாத்தீங்கன்னா அடிஷனலா இன்னொரு அப்டேட் வந்தா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, ஓகே, இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆதார் கார்டு வைக்கும் போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சிருப்போம், ஐ ரைட்டனா வந்து வச்சிருப்போம், ஃபேஸ் டிடெக்ஷன் வச்சிருப்போம். இது மூணுத்துல ஏதோ ஒரு அப்டேட் அடிஷனலா இது கூட வந்து வந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ ஏடிஎம்ல போயிட்டு நம்ம வந்து காசு எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடி செக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சேமா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால வந்து காசு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதே இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு யாரோ ஒரு பர்சன் ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாரு அப்படின்னா அவரால் வந்து காசு வந்து எடுக்க முடியாது, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாதனால. சரி, ஓகே, இது அட்வான்ஸா ஒரு டெக்னாலஜி இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நான் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் அப்டேட் மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஐ ரைட்டனா, ஃபேஸ் டிடெக்ஷன் மூணுத்துல ஏதோ ஒண்ணு மாதிரி. சோ உங்களுக்கு அடிஷனலா வேற ஏதாவது டெக்னாலஜி ஏதாவது தோணுதா அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. சரி, ஓகே, இதே மூணுமே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாலும் நீங்களும் இந்த கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. சரி, ஓகே.